அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு குப்த நவராத்திரியோடைய 3வது நாள்ங்க. அது மட்டும் கிடையாது, திங்கக்கிழமையில் வருது சிவபெருமானுக்கு உரிய இந்த நாளில் இப்போ சொல்லக்கூடிய இந்த 3 வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய 3 விதமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும். மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் தான். ஒரே ஒரு வரி மந்திரம் தாங்க, ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. இதை நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய கோடி கடனாக இருந்தாலும் தீரும். இதுவரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் நிறைவேறும். வாழ்க்கையில் யோகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடித்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன மந்திரம், அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதே போல் நம்ம சேனலில் தொடர்ந்து வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். அப்படி கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் கூட்டு பிரார்த்தனையில் சொன்ன 24 மணி நேரத்திலே அவங்களுடைய கணவர் அவங்க மனைவியை அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சிங்கம்மா. இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். நம்பிக்கையோடு தொடர்ந்து சாயப்பாவி வராகினி வழிபடுங்க. அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்றைக்கி குப்த நவராத்திரியோட 3வது நாளுங்க. இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத அற்புத ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்குங்க. கோடி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். அதே போல் நீண்ட நாட்களாக நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனைக்காகவும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் யோகம் அடித்து கொண்டே இருக்கணும். அதாவது அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருமே இந்த மந்திரத்தை சொல்லலாம். எத்தனை முறை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் எளிமையானது தாங்க. ஒரு 108 முறை சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இன்றைக்கும் சொல்லலாம். இந்த மந்திரத்தை டெய்லியும் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம வாழ்நாள் முழுவதுமே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு தினம் தினம் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுக்கு ₹1 கூட கடன் இருக்காது. கோடி கடன் இருந்தாலும் அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நினைத்தது நிறைவேறும். நீங்கள் இதை சொல்லும்போது கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கும்போது சொல்லுங்கள். ஏன்னா சிவபெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரம். கொஞ்சம் நம்ம கடவுளுடைய மந்திரம் சொல்லும்போது கொஞ்சம் சுத்தபத்தமாக இருந்தால் நல்லது. அதனால் நீங்கள் சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தா கூட குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மாதவிடாய் காலத்தில் சொல்லக்கூடாது. அதே போல் மது அருந்திட்டும் சொல்லாதீங்க. மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் எப்பொழுது வேணாலும் இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம். போல் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். மந்திரம் சொல்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. தந்திரம் செய்யாததை மந்திரம் செய்யும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அற்புதமானது. அதே போல் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் பென்னு, இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னு, இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னு, இது 3ல் எது உங்ககிட்ட இருக்கோ அந்த பெண்ணால் இந்த மந்திரத்தை டெய்லியுமே ஒரு 11 முறை மட்டும் எழுதிட்டு நீங்கள் தூங்கப்பிடலாம். இப்படி செய்யும் போதும் உங்களுடைய பிரார்த்தனை உடனே நிறைவேறும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் பிரச்சனை இருந்தாலும் இந்த மந்திரத்தை நான் சொன்ன முறையில் இப்போ நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், சுத்தபத்தமாக இருக்கும்போது ஒரு 108 முறை சொல்லுங்கள். எண்ணிக்கை உங்களால் எண்ண முடியலன்னா ஒரு 10 இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங் வங் நமக் சிவாய, சிங் வங் நமக் சிவாய, சிங் வங் நமக் சிவாய அப்படின்ற மந்திரத்தை டெய்லியுமே 108 முறை உங்கள் கடன் தீர வரைக்கும் சொல்லுங்கள். உங்கள் கிட்ட வில்வ இலை இருந்துச்சுன்னா வில்வ இலையால் சிவபெருமானுக்கு நீங்கள் சிவபெருமான் ஃபோட்டோஸ் இலை இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வில்வ இலையால் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது நிச்சயமாக உடனடி பலனை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது நடக்கணும். அதாவது எவ்வளோ பெரிய கடினமான பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, இந்த முறையில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை உடனே நிறைவேறும். என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய ருத்ர மந்திரம். ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படின்னு இந்த மந்திரத்தை 108 முறை வில்வ இலை இருந்துச்சுன்னா வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுங்க. வில்வ இலை இல்லைனாலும் விபூதி இருக்கு பாருங்க, திருநீர், அதால் கூட நம்ம சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். இப்படி அர்ச்சனை பண்ணும்போது எந்த ஒரு கடினமான பிரார்த்தனையும் உங்கள் விருப்பங்களும் நிச்சயமாக நிறைவேறும். நியாயமான கோரிக்கையாக இருந்தால்
அடுத்தது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் யோகம் அடிக்கணும். அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் அடித்து கொண்டே இருக்கணும். வீடு நிலம் வாங்கணும், பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படணும், நினைத்தது எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை 108 முறை இல்லைன்னா ஒரு 10-15 நிமிஷம் வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுங்கள், இல்லைன்னா விபூதியால் அர்ச்சனை பண்ணுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரி ஓம் நமக் சிவைய, ஹரி ஓம் நமக் சிவைய, நம சிவாய அப்படி சொல்லக்கூடாது, நம சிவைய, ஹரி ஓம் நமக் சிவைய அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் வில்வ இலை இருந்தாலும் அர்ச்சனை பண்ணலாம். இல்லை வில்வ இலை கிடைக்காவிட்டாலும் நீங்கள் வெறுமனே கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். பூஜை ரூமில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். பூஜை ரூமுக்கு போக முடியாமல் வெளியில் எங்கேயாவது இன்னைக்கு இருந்தாலும் கூட நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அதே போல் டெய்லியுமே பூஜை ரூமில் தான் உட்காந்து சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலுமே சுத்தபத்தமாக இருக்கும்போது தாராளமாக சொல்லலாம். நீங்கள் சொல்லிகிட்டே வர இந்த 3 விஷயமும் உங்களுக்கு நடக்கும். அதாவது கடனும் அடையும், நீங்கள் கேட்டதும் கிடைக்கும், உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி தரும். அதனால் நம்பிக்கையோடு இப்போ நான் சொன்ன மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்கள் கனவிலும் நடக்க முடியாத அற்புத மாற்றத்தை தினம் தினம் இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.